गंगणपतये नमः. श्री गुरुभ्यो नमः. ஸ்ரீமன்னாராயணீயம் தசகம் 63. கோவர்தன மலையை குடையாக பிடித்தல். அந்த நேரத்தில் விரஜதேசமான கோகுலத்தில் இடைவிடாது உண்டான இடி முழக்கம் எல்லா திசைகளையும் கூட நடுங்கச் செய்வதாக இருந்தது. நிறத்தினால் தங்களுடைய திருமேனிக்கு ஒப்பான கருமையான மேகங்கள் அனைத்து பகுதிகளையும் மூடியிருப்பதை தாங்கள் கண்டீர்களல்லவா? ஒருவராலும் ஜெயிக்கப்படாத ஹே ஸ்ரீ கிருஷ்ணா, பெருத்த ஆலங்கட்டிகளோடு கூடின பெரிய பெரிய மழை துளிகளால் பெரிய சத்தத்துடன் மழை பெய்தது. அதனை கண்டு எல்லா இடத்திலும் இடையர்களின் கூட்டம் வேதனை அடைந்தது. கோபமடைந்த இந்திரனுடைய துரோகத்தில் இருந்து எங்களை காப்பாற்று, எங்களை காப்பாற்று என்று அழுது கூச்சலிட்டபடி தங்களை பாதுகாக்கும்படி பிரார்த்தனை செய்தார்கள். இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த தாங்கள் பயப்படாதீர்கள் என்று சொன்னீர்களல்லவா? இங்கே இந்த கோகுலத்தில் பசுக்களை காப்பாற்றும் கோவர்தன மலைதானே நமக்கு தெய்வம். இந்திரன் மலைகளின் எதிரி. இந்த மலை கோவர்தன் இந்திரனின் தாக்குதலை எதிர்க்கும். உண்மையில் இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் என்று நீங்கள் புன்னகையுடன் சொன்னீர்கள். ஓ ஸ்வயம் பிரகாஷ ரூபியே, அவர்களுக்கு உறுதியளித்து உங்களுடைய மென்மையான இளம் கரங்களால் கோவர்தன மலையை விரைவாக வேரோடு பிடுங்கி எடுத்தீர்களல்லவா? அதன் பின்னர் உயர தூக்கப்பட்ட அந்த மாமலையின் மென்மையான மணல் படுகை மழை நீரில் இருந்து நன்கு பாதுகாப்பு தந்தது. வெகு தூரம் வரை வெள்ளப்பெருக்கை தடுக்கும் அதன் அடியில் வீட்டு சாமான்களோடு கூடின பசுக்களையும் அந்த கோபர்களையும் இருக்கச் செய்தீர்கள். தாமரை போன்ற உங்களுடைய கைகளினால் மலையை தாங்கிக் கொண்டிருந்தீர்களல்லவா? தாங்கள் ஒரு கையால் பெரிய மலையை தூக்கி கொண்டும் சிறு பெண்களோடும் உங்களுடைய நண்பர்களோடும் விளையாட்டாக உற்சாகத்துடன் பேசிக்கொண்டிருந்தீர்கள். இவ்வாறு நீங்கள் உற்சாகத்துடன் பேச்சில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் வந்த பசுக்களை அன்பாக தடவி கொடுத்தும் சொரிந்தும் கொடுத்தீர்கள். அப்பொழுது இடையர்கள் அனைவரும் மிகவும் திருப்தியடைந்து சந்தோஷமடைந்தார்கள் அல்லவா? இந்த மலையோ மிக பெரியது. இந்த கிருஷ்ணனோ தாமரை போல மிருதுவான தனது இடது கையினால் இதை நெடுநேரமாக சுமக்கின்றான். இது என்ன ஆச்சரியம்! மலை தன்னைத்தானே உயர்த்தி கொண்டது அதன் சக்தியாக இருக்குமோ என்று தங்களை பார்க்கின்ற ஏதும் அறியாத இடையர்கள் சொன்னார்கள் அல்லவா? இந்த சிறுவனுக்கு என்ன ஒரு ஆணவம், என்ன துணிவு! இவன் கைகள் வலிக்கும் பொழுது அந்த மலையை அதன் இடத்திலேயே கீழே இறக்கி வைப்பான் என்றபடி தங்களிடத்தில் வெறுப்பு கொண்ட இந்திரன் 7 நாட்கள் முழுவதும் கடுமையாக பலத்த மழையை பெய்யச் செய்தான் அல்லவா? ஹே தேவா, தாங்கள் நின்ற இடத்தில் இருந்து ஒரு அடி கூட அசையவில்லை. அப்பொழுது தண்ணீரையெல்லாம் பொழிந்த மேகக்கூட்டம் கூட காற்றினால் விரட்டப்பட்டது. அந்த நேரத்தில் தேவர்களுக்கு அதிபதியான இந்திரன் தங்களிடத்தில் பல விஷயங்களில் பலவிதமான சந்தேகங்கள் கொண்டவனாக அந்த இடத்தில் இருந்து உங்களை கண்டு பயந்து ஓடிவிட்டான் அல்லவா? பின்னர் பெய்து கொண்டிருந்த பெருமழை ஓய்ந்தது. அதன் பின்னர் கோபர்களும் பசுக்களும் வெளியே சென்றனர். ஓ சர்வசக்தி ரூபமான பிரபுவே, பூமியில் மலையை வைத்த தாங்கள் மிகவும் சந்தோஷமடைந்தீர்கள். அனைத்து கோபர்களும் உங்கள் அருகில் வந்து உங்களை தழுவிக்கொண்டார்கள் அல்லவா? லக்ஷ்மிகாந்தனான ஹே ஸ்ரீ குருவாயூரப்பா, முன்பு உங்களுடைய முந்தைய அவதாரமான வராக ரூபத்தில் ஒரு பெரிய பன்றியாக பூமி முழுவதையும் உங்கள் தந்தத்தினால் தூக்கிக் கொண்டீர்கள். அப்படிப்பட்ட தங்களுக்கு இந்த மலையை தூக்குவதில் என்ன கடினம் என்று தேவர்களால் போற்றப்பட்ட தாங்கள் என்னுடைய எல்லா நோய்களில் இருந்தும் என்னை காப்பாற்ற வேண்டும். ஹரி ஓம். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமைவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனா.